அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலேயே 2 முக்கியமான நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. ஒன்று, இயேசு தன்னுடைய சாவை பற்றி எடுத்துரைக்கின்றார். இரண்டாவதாக சீடர்களுடைய மனநிலை. முதல் இயேசு கூறுகின்றார், மானிட மகன் மக்களின் கைகளில் ஒப்புவிக்கப்பட இருக்கின்றார். அதாவது இயேசுவுக்கு ஏற்கனவே தன்னுடைய சாவு எப்படி வரும், தன்னுடைய சாவில் யாரெல்லாம் பங்கு பெறுவார்கள் என்பதை அறிந்திருந்தார். அதனால் தான் தம் சீடர்களுக்கு தொடர்ச்சியாக தமது சாவை பற்றி எடுத்துரைக்கின்றார். எடுத்துக்காட்டாக யூதாசு, அவரை பற்றி இயேசுவுக்கு நன்றாக தெரியும், அவருடைய மனநிலை எவ்வாறாக இருந்தது என்று. அதனால் தான் தம்முடைய சாவை பற்றி கூறுகின்றார். அப்படியாவது யூதாசுடைய மனநிலை மாறும் என்று. ஆனால் சீடர்கள் இயேசு கூறுவதை ஏற்கவும் இல்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இரண்டாவதாக சீடருடைய மனநிலை. அவருடைய மனநிலை சீராகவோ ஒரே நிலையில் இருக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு பிடித்ததை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். பிடிக்காததை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. அதனால் தான் யார் பெரியவர் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது எந்த அளவுக்கு அவர்கள் இயேசுவை புரிந்து கொண்டார்கள் என்பதை தெரியப்படுத்துகின்றது. அவர்கள் இயேசுவை மெசியா என்று பார்த்தது மண்ணுலக அரசை நிறுவி தன்னுடைய ஆட்சியை நிலைப்படுத்தி தன் அதிகாரத்தாலும் வல்லமையாலும் ஆட்சி புரிவார் என்றுதான். அதனால் தான் ஒரு புதிய ஒருவரை தேர்ந்தெடுக்க யார் பெரியவர் என்று வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர். இதை அறிந்த இயேசு அவர்களிடம் நேராக சொல்கின்றார், சரி, ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவருக்கும் கடைசியாகவும் தொண்டராகவும் இருக்கட்டும். இயேசு தன்னுடைய சீடர்களிடம் தனக்கு பின் பெரியவராக இருக்க அவர் தடை செய்யவில்லை. மாறாக யாரெல்லாம் முதல்வராக இருக்க விரும்புகின்றார்களோ அவர்கள் பதவியிலேயோ அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி புரிவராக இருக்கக்கூடாது, உட்கார்ந்து கொண்டு கட்டளையிடுவராக இருக்கக்கூடாது, சுக வாழ்விலேயே வாழ்பவராக இருக்கக்கூடாது. மாறாக பணிவிடை புரிவதும், அன்பை காட்டுவதும், கஷ்டங்களும் துன்பங்களும் சவால்களும் வருகின்ற பொழுது எதிர்கொள்வதும், பிறருக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பவராக இருக்க வேண்டும். பணியாளராக மாறுவதுதான் முதல்வராக இருக்க தகுதியுடையவர் என்று அறிவிக்கின்றார். எனவே சிந்தித்து பார்ப்போம், நான் இயேசுவை பற்றி முழுமையாக தெரிந்தும் புரிந்தும் கொள்கிறேனா? அவருடைய பணிக்காக பணியாளராக மாறுகின்றேனா? ஆமென்.